ஈஸியாக 10 மினிட்ஸில் குக் பண்ணணும் அப்படின்னா ப்ரோட்டீன் ஆஃப் யோர் சாய்ஸ், அப்புறம் அனியன்ஸ், டொமேட்டோஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில், கொஞ்சம் ஸ்பைசஸ், அப்புறம் மிஸ்ஸஸ் ஜிகேஸ் கிச்சனோட ஒரு மேஜிக் பொடி, தட் இஸ் அத்தை குழம்பு பொடி இருந்துச்சு அப்படின்னா வித்தின் 10 மினிட்ஸில் உங்களால் குழம்பு வச்சிட முடியும். இதை மாதிரி ஸ்பைசஸை தாளிச்சிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு வதக்கின பிறகு அதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. அது வதங்கிறது ஈஸியாக போகும். இங்கே நான் அந்த பிங்க் சால்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் அந்த உப்புக்காக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அதில் பொட்டாசியம் என்னென்னவோ மினரல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணேன். அப்புறம் அத்தை குழம்பு பொடி நல்லா வதக்கிட்டு ஆயில் ஊஸ் அவுட் ஆனோன்னா நீங்கள் ப்ரோட்டீன் என்ன வேணுமோ உங்களுக்கு இப்போ சிக்கன், மஷ்ரூம்னா மஷ்ரூம், இல்லை சென்னா எது வேணுமோ நீங்கள் போட்டுட்டு அதை ஒரு 3 விசில் விட்டுடுங்க. உங்களுக்கு எப்படி குக் பண்ணணுமோ, பாயில் பண்ணால் டேரெக்டாக பாயில் பண்ணிக்கலாம், இல்லாட்டி விசில் விட்டுக்கலாம். விசில் விட்டிங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் சோம்பு அரைச்சி இதில் நீங்கள் ஊற்றிட வேண்டியது தான். வித்தின் ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளே இந்த குழம்பு நீங்கள் வச்சிடலாம் மார்னிங் டைமில். இந்த குழம்புல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அந்த அத்தை குழம்பு பொடி எங்களோட பொடியில் கிட்டத்தட்ட ஒரு 25 இன்க்ரீடியண்ட் நாங்கள் சேர்த்து ஒரு ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த குழம்பு பொடியை நீங்கள் சேர்த்தா மட்டும் போதும், உங்களோட குழம்பு வாசனையாக டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.